நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நீங்கள் நம்பியிருந்த உங்கள் கணவர் அல்லது மனைவி உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட போயிருக்கலாம். நீங்கள் நம்பியிருந்த பிள்ளைங்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நீங்கள் நம்பியிருந்த சொத்து உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் நம்பியிருந்த சொந்த பந்தம் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நான் ஒரு அனாதையை போல திக்கற்றவர்களைப் போல காணப்படுகிறேன் என்று உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு காணப்படுகிறீர்களா? சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று. நான் உன்னை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் என்னை கைவிட்டார்கள் என்று கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாராலும் கைவிடப்படுகிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கை தூக்கி விட போகிறார் என்று அர்த்தம். எனவே கலங்காதீர்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசியுங்கள், மன திரும்புங்கள். நன்றி. ஆமென்.